அனைவருக்கும் வணக்கங்க. அது உலகம் ஃபுல்லாக முருகரோட புகழ் ஓங்கிறதுக்கு நிறைய பேர் காரணமாக இருந்திருப்பாங்க. அதில் முக்கியமான காரணம்ல இவரும் ஒருத்தர், அண்ணன் ஜிஎஸ்கே அவர்கள். சந்தோஷம். முக்கியமான காரணம்லாம் கிடையாது, சாதாரண ஒரு காரணம் தான். இன்னைக்கு இந்த டிஜிட்டல் மீடியா, அதாவது சோஷியல் மீடியாவில் எனக்கு தெரிஞ்சு நிறைய முருகரை பற்றி பேசிட்டு வரதும் அண்ணன் ஜிஎஸ்கே அவர்கள் தான். இப்போ அவர் தான் நம்ம கூட இருக்காரு. நான் வணக்கங்க பாலாஜி. எப்படின்னா இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட பல தடவை சந்திக்கணும்னு சொல்லி தடங்களாக இன்னைக்கு தான் சந்திக்கிற பாக்கியம் கொடுத்துருக்காரு முருகர். ஆமாண்ணா, அதுவும் ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக நீங்கள்? ஆமாம். நான் திருவண்ணாமலையில் வரப்போ இவர் சென்னையில் இருப்பார். நான் வரும்போதே ஃபோன் பண்ணுவேன், பாலாஜி பார்க்கலாங்கன்ட்டு. அப்போ இந்த அளவுக்கு பாலாஜி வந்து இன்றைக்கி ஒரு பெரிய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கார். ஆனால் அப்போ ஒரு சாதாரணமாக இருந்தார். அப்போ இருந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா திருவண்ணாமலை பற்றி பிரத்யேகமாக போடுவார் வீடியோ. நான் இமயமலைக்கு பயணத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் திருவண்ணாமலையை பற்றி பேசினேன். அப்போ இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவருக்கு தெரியாது. ஆனால் நான் பேசின காணொலியை மட்டும் ஒரு கட் பண்ணி போட்டிங்க. அது உலகம் ஃபுல்லாக பரவல். எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்பா முருகர் நம்மளை இதுக்கு தான் இமயமலைக்கு அமைச்சார் போல இருக்குன்னு. அதுவும் திருவண்ணாமலை பற்றி பேசி திருவண்ணாமலை பற்றி சொல்கிற பாக்கியம் கிடைச்சி ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் என்கிட்ட ரொம்ப நாளாக இந்த கேள்வி கேட்கணும் சார். அது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரசியல் களத்தில் இருந்தீங்க. நிறையா நான் ட்விட்டர்லேயே கூட ஃபாலோ பண்ணிப்பேன். நிறைய அரசியல் பேசுவீங்க. அப்படியே ஒரு ஜேர்னி எப்படி நான் அரசியல் டு ஆன்மீகம்? முருகர் தான். நான் வந்து முருக பக்தன். வாழ்நாள் இப்போ எப்படி சொல்கிறது, ரொம்ப பிறந்தலேருந்தே முருக பக்தன்லாம் கிடையாது. சாமியே கும்பிட்டது கிடையாது. எங்கள் அம்மா கந்த சஷ்டி கவசம் வச்சா கூட திட்டுவேன். எப்போ பார்த்தாலும் இதையே வைக்கிறேன். நீங்கள் எப்போ திட்டினோ அதேமாதிரி ஒரு கட்டத்தில் முருகர்லாம் திட்டியிருக்கேன். அதெல்லாம் இப்போ நினைக்கும் போது காரணம் இல்லாமல் எதுவும் நடக்கலை அப்படின்றது தான். இமயமலையோட பயணம் வந்து என்னை மாற்றிருச்சு. அப்படி ஓகே. என்னோட ஆசையே அரசியல் ஆசை தான். நீங்கள் தான் பார்த்துருப்பீங்களா, ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இப்போ இன்னொரு அனகலமாக இருக்கும் ட்விட்டரில். அப்படி இருந்த நான் இன்றைக்கி எல்லாமே மாறி போனது எனக்கே புதுசாக இருக்குது. ஆனால் இப்போ முருகர் ஓகே, உங்களுக்கு எல்லாமே தெரியும். திருவண்ணாமலை அந்த கனெக்ட் எப்படி உங்களுக்கு? திருவண்ணாமலை வந்து என்னென்னா, இன்றைக்கி என் வாழ்க்கையில் இந்த அற்புதம் அதிசயம் முருகர் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஆனால் சொல்லாத காலம்லாம் இருக்குல்ல. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என் லைஃப்பில் நடந்த முதல் மிராக்கில் வந்து திருவண்ணாமலை தான் நடந்துச்சு. முதல் அதிசயமே. எல்லாருமே கிரிவலம் இருப்போம். நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 தடவை கிரிவலம் வந்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு கிரிவலத்துக்கு அப்புறம் 2வது கிரிவலம் போகும்போது யாரோ ஒரு சித்தர், நீங்கள் திருவண்ணாமலை ஃபுல்லாகவே இறைவன் நடமாட்டம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நான் பல தடவை உணர்ந்துருக்கேன். இப்போ இன்னைக்கு காலையில் கூட ஒரு பெரிய பேர் அதிசயம் கோவிலில் தான் பார்த்தேன். நான் அது விரிவாக இதெல்லாம் ஒரு நேர்காணல் நான் சொல்கிறேன் திருவண்ணாமலை பற்றி. அப்போ ஃபஸ்ட்டு மிராக்கள் என் வாழ்க்கையில் முதல் அதிசயம் நடந்தது வந்து திருவண்ணாமலையில் தான். யாரோ ஒரு சித்தர் எல்லாருக்கும் பொட்டு வச்சுட்டுக்கிற அவருக்கு பெரிய க்யூ ஒன்று நிற்கிது. நான் அப்பயும் இதே மாதிரி இந்த வெள்ளை சட்டெல்லாம் போட்டு தான் போவேன். வரப்போ அப்போ நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன். வேலை செய்யும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வராங்க. போகும்போது அவர் பக்கத்தில் போய் யாரா அவர் எதுக்கு விபூதி வச்சுட்ருக்காரு, நான் போய் பக்கத்தில் நின்று கம்முன்னு பார்த்துட்ருக்கேன். அந்த க்யூவில் நிற்கிறவங்களுக்கு பதில் என்னை கூப்பிட்டு விபூதி வச்சு விட்டார். அப்போ என் கூட வந்தவங்க எல்லாருமே என்ன அவ்வளோ பேர் நிற்கிறாங்க, உன்னை ஏன் கூப்பிட்டு வச்சாரா எனக்கு தெரில. அது ஒரு மிராக்கள் இப்போ ஞாபகம் வருது. அதெல்லாம் திருவண்ணாமலைக்கு வர இந்த மாதிரி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 2வது மிராக்கள் காளிகாம்பாள், அதுக்கப்புறம் வடபழனி ஆண்டவர், அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் வரப்போலாம் ஒவ்வொரு அதிசயம் தான். நேற்று ஒரு அதிசயம். நேற்று இந்த பயணமே திடீர் பயணம் தான். அதான் நீங்கள் நான் வந்து என்னோட குருநாதர் கிடச்சி அந்த குருநாதர் வந்து என்கிட்ட சொன்னேன்னா, நீ லைஃப் ஃபுல்லாகவே உன் ஆயுஸ் முடிவு வரைக்குமே 90 நாளைக்கு ஒன்ஸ் நீ திருவண்ணாமலை இருந்தணும். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் திருவண்ணாமலைக்கு போயிட்டு சிவபெருமானை பார்த்துரு, அருணாச்சலேஸ்வரரை பார்த்துருன்னு தான் அவர் சொன்னது. அதுக்கப்புறம் ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல சிறந்த ஆன்மீகவாதிக்கு வந்து ஒரு குருநாதர் மட்டும் இருக்க மாட்டாங்க, பல குருநாதர் இருப்பாங்க. அதில் அதுக்கப்புறம் வர குருநாதர் எல்லாருமே ஏன் ஒருத்தர் நான் கேட்டேன், ஏன் அவர் அப்படி சொன்னார், எதுக்கு அண்ணாமலையாருக்கு போக சொன்னதுக்கப்புறம் தான் என் வாழ்வில் இருக்கிற அந்த ரகசியம் சூட்சமெல்லாம் புரிஞ்சுது. ஓ இதுக்கு தான் சொன்னாங்களா அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பித்தேன். ஆனால் நீங்கள் முருகரை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. இவ்வளோ தெரியாத விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கி உங்கள் வீடியோஸ் தான். முருகர்னும் போது ஆன்லைனில் யூடியூப்பில் அடித்தாவே நீங்கள் தான் வருவீங்க. ஏதாவது முருகரை பற்றி சொல்லியிருக்கீங்க, பக்தர்கள் சொல்லியிருக்கீங்களே. இப்போ திருவண்ணாமலை பற்றி அண்ணாமலையாரை பற்றி அண்ணாமலையாரை பற்றி இல்லைங்க, சிவன் வேறு முருகர் வேறு கிடையாது. அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுங்க. சிவபெருமான் லிங்கமாக இருக்கார், முருகர் உருவமாக இருக்கார். அதில் நீங்கள் இந்த அண்ணாமலையாரை நீங்கள் எல்லா ஊரும் சொல்கிறப்போ ஒன்று சொல்லுவாங்க, நினைத்தால் முக்தி தரும், பார்த்தால் முக்தி தரல. இந்த அண்ணாமலையார் பேரை சொன்னாலே முக்தி தான் எனக்கு தெரிஞ்சு. அண்ணாமலையார் அருணாச்சல சிவா அப்படின்னு சொல்கிறதே ஒரு பெரிய பாக்கியம். அதில் நான் திரும்ப நினைப்பேன், இந்த திருவண்ணாமலையில் பிறந்த மக்கள்லாம் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்காங்க. சே, தமிழ்நாட்டில் வேறு எந்த ஊர்லேயும் பிறக்காமல் இந்த மலையே பார்த்தாலே சிவன் தான். இப்போ நம்ம எதில் இருக்கோம் மலை இருக்குது, இந்த மலையே சிவன் தான். அது இந்த ஊரில் பிறந்து இந்த மக்களோட மக்களாக வாழ்ந்து இந்த இறைவன் எல்லா இடத்துலையும் நடமாடிட்டு இருக்காரு. நான் வந்து சமீபத்தில் ஒருத்தர் சந்திக்கும் போது சொன்னார், சார் தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகத்தில் ஒரு சில ஊர் இருக்குது, அதில் முக்கியமான ஒரு ஊர் வந்து மனிதன் பட்டினியாகவே இருக்க மாட்டான், அங்கே பஞ்சமே இருக்காது, பசி தொல்லையே இருக்காதுன்ற ஒரு ஊர்னா அது திருவண்ணாமலை அப்படின்னாரு. கரெக்ட். திருவண்ணாமலையில் பஞ்சம் பசியே வராதான். உலக கலியுகம் அழிஞ்சு திரும்ப உருவானாலும் இன்னும் எத்தனை கலியுகம் வந்தாலும் பஞ்சம் பசியே திருவண்ணாமலைக்கு வராது அப்படின்னாரு.
அது வந்து அந்த மாதிரி ஒரு மண் சொல்ல வார்த்தை. சொல்லும்போது இன்னொன்று எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா, இத்தனை கிட்டத்தட்ட திருவண்ணாமலைக்கு பல வருஷமா வந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் என் வாழ்க்கையில முதல் தடவை கோ பூஜை பார்த்தேன். அது முருகப்பெருமான் கொடுத்த ஒரு கோ பூஜையும் திருப்பள்ளி எழுச்சியும் பார்த்து அபிஷேகமும் பார்த்துட்டு முன்னாடி முதல்ல அண்ணாமலையார் அபிஷேகம் பார்த்தது பெரிய ஆச்சரியம். நான் இந்த இந்த ஸ்பிரிச்சுவல் வர்றதுக்கு முன்னாடிலாம் வந்து அண்ணாமலையாரை பார்த்துருக்கேன். ரொம்ப தூரமாக நின்று பார்க்கும்போது ரொம்ப குட்டியோண்டு தெரிவார் அவர். இன்னைக்கு சமீபமாக வரும்போது அபிஷேகம் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு நல்ல பெரிய லிங்கமாக இருக்காரு. அதுவும் அந்த அந்த மேல் பார்த்தீங்கன்னா அந்த பொட்டு வச்ச மாதிரி ஒரு ரவுண்டாக இருக்காது. அது ஒரு பெரிய ரகசியம். அதே மாதிரி அந்த மனோன்மணியை பற்றி நான் சொன்னேன். நீங்கள் அண்ணாமலையார் கர்ப்பகிரகத்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மனோன்மணின்னு ஒரு அம்மா இருப்பாங்க. அதை பற்றி ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி இப்போ சமீப நேர்காலம் சொன்னேன். யாருக்கெல்லாம் பெண் சாபம் இருக்கோ அவங்க மனோன்மணின்ற பேர் உள்ளவங்ககிட்ட போய் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கி அவங்களுக்கு ஒரு புடவையே கொடுங்க தீரும்ட்டு. அந்த அது கூட அதிசயம் நடந்தது திருவண்ணாமலையில் தான். யார் இந்த மனோன்மணி தேட போய் தான் அதுக்கு பதில் கிடைச்சிது. ஸோ திருவண்ணாமலை இப்போ இங்கே பிறக்கிறது மட்டும் கிடையாதுங்க, இங்கே வாழ்றதே புண்ணியம் தான். அதான் சொன்னேன், திருவண்ணாமலையில் வந்தவங்க யாரும் இங்கே வந்து கெட்டதா இல்லை அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்கீங்க. திருவண்ணாமலையில் இப்போ தான் சொல்கிறேன், இங்கே பிறக்கிறது வாழ்கிறது தங்குறது தூங்குறது தவிர இந்த ஊரை நினைக்கிறது ஒரு பெரிய புண்ணியம் தான். சூப்பர் சூப்பர். நான் இந்த இந்த சென்னை திருச்சி டு மெட்ராஸ் ரோடு இருக்குல்ல, எப்போ கிராஸ் பண்ணால் அந்த திருவண்ணாமலைன்னு வரப்போ ஒரு சாஞ்சி படுத்தா கூட ஒரு நிமிந்து உட்காந்துருவேன். ஏன்னா அது அந்த அந்த ஊருக்கு உண்டான ஒரு பவர் அப்படி. நீங்கள் நிறைய முறை கேட்டிருக்கீங்க, நான் திருவண்ணாமலை ஆக்சுவலாக அந்த லேண்ட்ஸ்லைட் நடந்த கூட ஃபோன் பண்ணிலாம் எப்படி இருக்காங்க என்னன்ட்டு. அப்போ உங்களோட பார்வை எப்படி நடந்தது இந்த லேண்ட்ஸ்லைட் நடந்தது? இது வந்து நான் அதான் சொல்கிறேன்ல, மனிதன் நான் இமயமலைக்கு முன் பின் என்னோடய வாழ்க்கையை வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பயணமும் அதுக்கப்புறம் ஒரு பயணம்ன்றது என் வாழ்க்கையே. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் தேடை மெடிடேஷன் ஒன்று கற்றுக்கிட்டேன். இந்த தேடை மெடிடேஷன் சொல்லி கொடுத்த பேர் சுப்பிரமணி. கிட்டத்தட்ட அது பல ஸ்டேஜ் போகும்போது தான் இந்த யூனிவர்ஸ் எப்படி செயல்படுது, நம்ம எப்படி இந்த யூனிவர்ஸோட செயல்படுறோம். இப்போ ரீசெண்டாக பௌர்ணமி எப்போ தியானம் முடிக்கும் போது ஒரு விஷயத்தை உணர்றேன். நீங்கள் ஆன்மாவை சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஆன்மா உங்களை சந்தோஷமாக வச்சுக்கலாம். உங்கள் சோலை நீங்கள் பார்க்கணும். உங்கள் ஆன்மா இங்கே வெளியில் போய் உங்கள் உடம்பை பார்க்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் ஆன்மாவை சந்தோஷமாக வச்சுக்கிறப்போ உங்களுக்கு ஒன்று தேவையானது உங்களை வருத்தமே பட வைக்காது, உங்களை கண்ணீரே சிந்த வைக்காது. ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வர வைக்கும். ஒரு பிறந்தால் ஒரு மனிதன் கண்ணீர் சிந்தி தான் ஆகணும். அந்த கண்ணீரெல்லாம் நம்ம குழந்தையா இருக்கும்போது சிந்திடும். ஆனால் நீங்கள் ஆனந்த கண்ணீர் போகிற அளவுக்கு உங்கள் சோல் வந்து கொடுக்கும். அந்த சோலுக்கு அதிகமான சக்தி எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி பல இடத்துல கிடைக்குது. ஒன்று திருவண்ணாமலை, இன்னொன்று இமயமலை, திருச்செந்தூர், பழனி, இந்த மாதிரி நிறைய இடத்துல அந்த சோலுக்கு ரீசார்ஜ் கிடைக்குது. அதனால நீங்கள் எல்லாரும் பாருங்கள், எப்பயாவது கோயிலில் போய் நைட்டு தங்கிட்டு வந்தால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் கிடைக்குது. அதில் இன்னும் அதிகமான அந்த சோலுக்கு ஏன் திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு மட்டும் கூட்டம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் தானே வரும். ஏன் இங்கே மட்டும் சீசன் அதிகமாகிட்டு இருக்கு, கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்குன்னா, இன்னைக்கால கூட சொன்னார் நல்லா பௌர்ணமிக்கு தான் கூட்டத்தை பார்த்தேன், இப்போ டெய்லியுமே அந்த கூட்டத்தை பார்க்குறேன்னா அந்த அந்த சோலுக்கு எனர்ஜி இங்கே தான் கிடைக்குது. ஒன்ஸ் ஒருத்தர் வந்துட்டு நீங்கள் திருவண்ணாமலை ஃபுல்லாக சுற்றி நீங்கள் நடந்து போகணுன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்படி முடியுது எப்படி வசதி இருக்கோ நீங்கள் சுற்றிட்டிங்கன்னா அந்த சோலுக்கு சார்ஜ் ஆகிடுது. அது உங்களுக்கு மினிமம் ஒரு 2 வருஷம் 1 வருஷம் தாங்கும். நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி, இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க ஒரு பெரிய ஒரு நடிகர் ஒருத்தர் வந்து மாதத்துக்கு 2 தடவை வருவார்னா அவருக்கு அந்த சோல் எனர்ஜி இன்னும் அதிகமாக தேவைப்படுறதுனால வராரு. ஸோ இப்போ ரீசெண்டாக அனிருத் வந்ததாக இருக்கட்டும், அந்த சோலுக்கு உண்டான இப்போ நம்ம உடலுக்கு சாப்பாடு சாப்பிட்றோங்க, ஆன்மாவுக்கு என்ன சாப்பாடுனா அந்த எனர்ஜி. அந்த எனர்ஜி கிடைக்கிறது திருவண்ணாமலை டாப் மோஸ்ட். இப்போ சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜ் எல்லாம் வந்துருக்குல்ல, ஒரு சில சார்ஜ் போட்டிங்கன்னா 2 மணி நேரத்தில் சார்ஜ் ஏறும் 100%. சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜில் போட்டிங்கன்னா 20 நிமிஷத்தில் 100. அந்த மாதிரி சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறது தான் திருவண்ணாமலை அப்படின்னு. ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியில் சோல் எனர்ஜியை கொடுக்குற இடம் திருவண்ணாமலை. அதில் அந்த இயற்கை இந்த பேரிடரை பார்க்கும்போது எனக்கு பெரிய வருத்தம் என்னென்னா, சிவன் கண்ணை திறந்துட்டாரு, சிவன் அழைச்சிட்டாரு, சிவபெருமான் தண்டிச்சிட்டாரு. இப்போ திருச்செந்தூரில் தெய்வானை பண்ணது கூட முருகர் கோவம் வந்துச்சு அப்படிலாம் சத்தியமாக அப்படிலாம் கிடையாதுங்க. இறைவனோட வேலையை காப்பாற்றுறது மட்டும்தான். இறைவனோட வேலை அழிக்கிறதே கிடையாது. அழிவதும் அழிந்து போவதும் அவரோட ஊழ்வினை கர்மவினை பொறுத்து தான். அப்பாவிகள் சாவதும் கூட அவங்க விதி நேரம் கிடையாது. அந்த இயற்கை என்ன முடிவு பண்ணி யாராலுமே பண்ணிக்க முடியாது. நம்ம எப்பயுமே வாழ்க்கையில் வாழ்த்துனமே மட்டும் சபிக்கவே கூடாது. நான் இந்த ஸ்பிரிச்சுவல் போனதுக்கப்புறம் கொண்டு வந்த விஷயம், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வாழ்த்துறீங்களோ இயற்கை எந்த காரணத்தையும் படி சொல்லிடவே கூடாது. என்னடா மழை இப்படி போய் திட்டுறதும் பாவம், என்னடா வெயில் இப்படி அடிக்கிறதும் நொந்துக்கிறதும் பாவம். இயற்கை தன்னோட வேலையை சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போது அன்றைக்கி அந்த திருவண்ணாமலை பார்க்கும்போது எனக்கு அவங்க சொன்னதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. சரி என்றைக்காவது ஒரு நாள் டைம் கிடைக்கும்போது ஏதோ ஒரு நேர்காணலில் சொல்ல நினச்சேன். அது உங்கள் சோஷியல் மீடியாவில் சொல்கிற பாக்கியம் வந்து பெருசு. திருவண்ணாமலையில் நடந்த சம்பவத்துக்கும் சிவபெருமானுக்கும் எந்த இதுவும் கிடையாது. தயவுசெய்து இறைவன் மேலே பழி சொல்லாதீங்க. கரெக்டாக அண்ணாமலையாருக்கு வாழ வச்சு தான் பழக்கமே தவிர யாரையும் அழிச்சு பழக்கம் கிடையாது. இங்கே வந்தவன் வாழ்ந்ததான் சரித்திரம் இருக்கே தவிர வீழ்ந்ததாக ஒரு சரித்திரம் கிடையாது. இயற்கை தன்னோட வேலையை செய்யுது.
ஒரு பாறை உருண்டை வந்து அப்பாவி மக்கள் பலியாயிட்டாங்க. அது ஒரு வருத்தமான ஒரு விஷயம் தான். ஆனால் அந்த பழியை தூக்கி இறைவன் மேலே போடுறது வந்து அது இன்னும் பெரிய மோசமான ஒரு கர்மாவை சேர்த்துக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே நடக்கிற நல்லது கெட்டது காரணம் மனிதர்களை தவிர இறைவன் கிடையாது. இப்போ என்ன ஒருத்தர் சொன்னார், திருச்செந்தூரில் போய் குப்பை போட வேணான்னு சொல்லுங்கள், அது நீங்கள் இன்னொரு பேட்டியில் சொல்லுங்கிறார். நான் சொன்னேன், ஐயா நான் கிடையாது, இறைவனே சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவன் அங்கே போய் குப்பை போடணும், அந்த இடத்த அசுத்தப்படுத்தணும், அது மூலிமா அவன் கர்மாவை வாங்கிக்கணும். திருவண்ணாமலைக்கு வரணும், திருவண்ணாமலையில் செய்யக்கூடாத செயல்கள் செய்யணும், அந்த செயலை செஞ்சு அவன் கர்மாவை வாங்கிக்கணும். அவன் விதி இருக்கிறப்போ யாரை நினச்சாலும் அவன் பண்ண முடியாது. எத்தனையோ பேர் எங்கெங்கே ஊரில் வந்து 4 பேருக்கு சாப்பாடு போட்டு போகிறாங்க. சில பேர் வந்து இங்கே தப்பான விஷயத்தை செஞ்சுட்டு போகிறாங்கன்றப்போ அவன் கர்மா எப்படி செய்யணுன்னு இருக்கு. அதுமாதிரி இங்கே புண்ணிய காரியம் செஞ்சு அதில் புண்ணியம் எடுத்துக்கணுன்னு இருக்கு. ஸோ அதனால் அதுக்கும் இறைவன் சிவபெருமான் வந்து அழிச்சிட்டான்றதுக்கு சத்தியமாக சம்மந்தம் கிடையாது. அது என்றைக்குமே சொல்லக்கூடாது. இறைவனோட வேலையை காக்கிற வேலை மட்டும்தான், அழிக்கிற வேலையே கிடையாது. எனக்கு இப்பயும் சொல்கிறேனே, லைஃப்பில் வந்து ஒரு சில இடங்கள்லாம் வந்து ரொம்ப அதீதமான அந்த சோல் எனர்ஜி சொல்ல, அது பூம்பாறையில் ரொம்ப அதிகமாக இருக்குது. திருவண்ணாமலைக்கும் பூம்பாறைக்கும் இமயமலைக்கும் நம்ம பழனி மலைக்கும் ஒரு பெரிய கனெக்ட் இருக்குது. இது என்னைக்காவது ஒரு நாள் இறைவனை உணர்த்துவார். கண்டிப்பாக. நான் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசணும். இப்போ வந்து ஒரு டைம் இல்லாதனால சில விஷயங்கள் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இப்போ இந்த சின்னதாக வச்சுருக்கிற சேனலை ஒரு பெரிய சேனலாக ஆக்கி ஒரு பெரிய யூடியூப் சேனலை வச்சு இன்னும் நிறைய சிவபக்தர்களையும் திருவண்ணாமலை இருக்கிறவங்களையும் திருவண்ணாமலை அதிசயங்களையும் பதிவு பண்ண நான் முருகத்தை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. சந்தோஷம். அண்ணாமலையார் கரோகரா. சந்தோஷம். முருகா, அண்ணாமலையார் கரோகரா. எல்லா புகழும் முருகனுக்கு. நன்றி. தேங்க்யூ.